ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். டுடே என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் வந்து எப்படி அட்மிஷன் வாங்குறது, எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, என்எம்சி கைட்லைன்ஸில் எப்படி வந்து ஃபாலோ பண்ணுற கண்டியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து புரியும். ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் நீட் வந்து நீங்கள் அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன வந்து நம்ம மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தம் வந்து அப்ராட் யூனிவர்சிட்டிஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து எம்பிபிஎஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், பிலிப்பைன்ஸ், வியட்நாம், ஜார்ஜியா, சைனா, பங்களாதேஷ், இந்த மாதிரி கண்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு எம்பிபிஎஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து வார் கிரைசிஸ் உள்ள கண்ட்ரியை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஈவன் ரஷ்யாவாக இருக்கட்டும், உக்ரைன், பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி கண்ட்ரீஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ உக்ரைனில் வந்து யாருமே வந்து அட்மிஷன் பண்ணுறதில்ல. ஏன்னா வார் கிரைசிஸ்னால நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆனாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்எம்சி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் வேறு ஒரு கண்ட்ரியில் போயிட்டு எம்பிபிஎஸ் படித்து டிகிரி வாங்கிட்டு வாங்க, நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ தேர்ட் இயர் முடிஞ்சு உக்ரைன்லேருந்து தேர்ட் இயர் படிக்கும்போது வந்து வெளியே எக்ஸிட் ஆனாங்க, எவாகேஷன் ஆனாங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்த 2 இயர் வந்து நீங்கள் வேறு கண்ட்ரியில் வந்து இது பண்ணுங்கள், எம்பிபிஎஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரிலாம் சில இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மோஸ்ட்லி வந்து அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுங்கள். நிறைய கண்ட்ரியில் நிறைய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ கம்மியான ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நீங்கள் அந்த மாதிரி வந்து ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு கண்ட்ரி, பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பற்றி நான் சொல்கிறேன். இப்போது நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஸ்பெஷலி சவுத் இந்தியனுக்கு வந்து எந்த கண்ட்ரிஸ் வந்து செட் ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உஸ்பெகிஸ்தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நல்லா மெடிக்கல் ஃபீல்டில் வந்து நல்லா டெவலப்பிங் கண்ட்ரீஸாக இருக்குது. ஸோ உஸ்பெகிஸ்தானில் மோஸ்ட்லி வந்து 100% எல்லாமே இப்போ வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸு. அதேமாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்குது, ரொம்ப ஹை இல்லாமல். அதாவது கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம், ஜார்ஜியா, இந்த மாதிரி கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன் நீங்கள் சூஸ் பண்ணது நல்லது. ஏன் வந்து நான் வந்து ரிப்பீட்டடாக சொல்கிறேன், கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் என்ன ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த என்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன், அக்ரிடேஷன், அந்த மாதிரி எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. ப்ளஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த கண்ட்ரியில் வந்து எந்த ரீஜியன்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரீஜியன் ஃபுட்டு கொடுப்பாங்க. எஸ்பெஷலி சவுத் இந்தியன் ஃபுட்டு நமக்கு வந்து உஸ்பெகிஸ்தானில் எல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டியுமே மோஸ்ட்லி வந்து சவுத் இந்தியன் ஃபுட் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. அதேமாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உஸ்பெக் வந்து உங்களுக்கு வார் கிரைசிஸ் இல்லாத கண்ட்ரி. ஸோ வார் கிரைசிஸ் இல்லாமல் இருந்தால் தான் வந்து நம்ம எஜுகேஷன் லோன் வந்து அப்ளை பண்ண முடியும். வார் கிரைசிஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிசெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கிர்கிஸ்தானில் வந்து சில மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்டர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. லைக் கேஎஸ்எம்ஏ, ஜல்லாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் கவர்மெண்ட் கண்ட்ரோலாக தான் இருக்குது. இந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தானோட கிர்கிஸ்தானில் வந்து ஸ்லைட்லி ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உஸ்பெகிஸ்தான் சூஸ் பண்ணுறது நல்லது. உஸ்பெக்கில் பார்த்தீங்கன்னா நியர்பை கண்ட்ரி, அதாவது இந்தியாவிலேருந்து டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 hours ட்ராவல் தான், ஈஸியாக வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். அதே மாதிரி ஃப்ளைட் ஃபேரும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபுட்டு வந்து உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட் கிடைக்கிது, கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ இதை தவிர்த்து நமக்கு வந்து அப்ராடில் வந்து எம்பிபிஎஸ் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக வந்து அந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கீழே நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். செகண்ட் திங்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது ஜார்ஜியா, வியட்நாம், இந்த மாதிரி நிறையா ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. பட் அந்த மாதிரி மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஸ்னோ கிடையாதுனாலும் உங்களுக்கு
எஃப்எம்ஜியில் அது எஃப்எம்ஜியில் இருக்கட்டும், ப்ளஸ் வந்து என்எம்சி அந்த கைட்லைன்ஸு அதை எம்சியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சம் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் எந்த கண்ட்ரினாலும் சரி கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுங்கள். அதான் என்னோட சஜஷன். உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை வேறு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணணும், டைரெக்டாக வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கீழே இருக்க நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.